இந்த நடைமுறையை மாட்டியிருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் பணத்தை டிடியாகவோ இல்லை செக்காகவோ இல்லை தபால் மூலமாகவோ அனுப்பினால் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. உங்களுடைய ஃபார்ம் அனுப்பும் பொழுது இதிலே வந்து இந்த ஃபார்ம் நீங்கள் எந்த ஃபார்ம் எடுக்கிறீங்களோ அந்த ஃபார்மினுடைய கடைசியில் இந்த பேமெண்ட் எப்படி பண்ணணும் அப்படிங்கிற விதிமுறையும் கொடுத்துருக்காங்க. www.karulam.tn.gov.in அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இணையதளம் இருக்குது. நீங்கள் அந்த இணையதளத்திற்கு சென்று அங்கே வந்து பேமெண்ட் சலான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பகுதி இருக்கும். அதன் மூலமாக நீங்கள் உங்களுடைய பணத்தை 750 ரூபாய் சொல்லியிருக்கோம் பெயர் மாற்றத்திற்கு, அந்த பணத்தை அதில் செலுத்திவிட்டு அதில் ஒரு ரிசிப்ட் கொடுப்பாங்க. அந்த ரிசிப்டோடு இந்த விண்ணப்பத்தையும் ஃபில் பண்ணி நீங்கள் அனுப்பி வைக்க வேண்டும். இதுதான் வந்து நடைமுறை. சரிங்க, யாருக்கு அனுப்பணும்? தமிழகத்தில் இந்த ஸ்டேஷனரி அண்ட் பிரிண்டிங் டிபார்ட்மெண்ட், இந்த கெசட் நேம் சேஞ்ச் அது 6 இடங்களில் செயல்படுகிறது. சென்னை, மதுரை, திருச்சி,